ஓகே, இந்த லெக்சரில் நம்ம ரிட்டர்ன் ஜீரோன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா நம்மளுடைய ப்ரோக்ராமில். ஸோ அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பிரிண்ட் ஆஃப் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ ஸ்கேன் ஆஃப் பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். ஸோ ஸ்கேன் ஆஃபும் ரொம்ப பேசிக்கான ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ அதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்குறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பிரிண்ட் ஆஃப் சொல்லிட்டு நான் ஹலோ வேர்ல்டுன்னு நம்ம வந்து அவுட்புட் நம்ம வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா எனக்கு டெர்மினலில் ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகுது. பட் நான் யூசர்ட்டேருந்து ஒரு வேல்யூவை வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி நான் இங்கே பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கன்னா அப்போ நான் என்ன பண்ணணும்? அப்போ எனக்கு யூசர்ட்டேருந்து வாங்கணும் இல்லையா ஒரு டேட்டாவை. ஸோ அதுக்கு நான் ஸ்கேன் ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை வந்து நான் யூஸ் பண்ணணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா சில பல வேல்யூஸ் வந்து நான் இங்கே சேர்க்குறேன். ஸோ இது வேண்டாம், நானே வந்து கோடு எழுதுறேன். ஸோ ஸ்கேன் ஆஃப் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா யூசர்ட்டேருந்து நம்ம என்ன வாங்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ %d அப்படின்னு நான் போடுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? யூசர்ட்டேருந்து இன்டிஜர் வேரியபிள் வாங்க போகிறேன்னு அர்த்தம். ஸோ இன்டிஜர் வேல்யூ வாங்க போகிறேன். ஸோ அதை நான் எங்கே ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ நான் இங்கே எந்த ஒரு வேரியபிளும் கிரியேட் பண்ணல. அதனால நான் ஒரு வேரியபிள் வந்து ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அதை ஒரு டேட்டா டைப்பில் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ எந்த டேட்டா டைப் வேணாலும் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். டேட்டா டைப் பற்றி நம்ம அடுத்த லெக்சரில் தெளிவாக பார்ப்போம். ஓகேவா? இப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஸோ நான் இப்போ ஏன் கிரியேட் பண்ணிட்டேன் ஒரு வேரியபிளை. ஸோ இப்போ அந்த வேரியபிளில் போயிட்டு நான் ஸ்டோர் பண்ணணும். அப்போனா ஆம்பர்சன்ட் ஏன்னு கொடுக்கணும். அப்போனா ஏன் நான் ஆம்பர்சன்ட் ஏன் கொடுக்குறேன்? எப்போதும் வெறும் ஏதானே கொடுப்போம் பிரிண்டிங்லலாம். இங்கே ஏன் ஆம்பர்சன்ட் கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம வாங்குற அந்த இன்புட் வந்து இந்த ஒரு அட்ரஸ்ல போயிட்டு அந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறது கொடுக்குறோம். ஸோ ஆம்பர்சன்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னா அட்ரஸ்ன்னு அர்த்தம். ஸோ அட்ரஸ் ஆஃப் ஏன்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ அட்ரஸ் ஆஃப் ஏல நாம் யூசர் என்டர் பண்ற வேல்யூ அந்த அட்ரஸ்ல போயிட்டு ஸ்டோர் ஆயிடும். அதாவது இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிடும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். நம்ம எப்போதும் ஸ்கேன் ஆஃபையும் செமிகோலன் தான் முடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா யூசர்ட்டேருந்து வாங்கின அந்த இன்புட்டை நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த ஹலோ வேர்ல்டுலேயே %dன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இந்த வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ கமா இப்போ அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும்னா ஏன் ஜஸ்ட் நான் டைப் பண்ணா போதும். ஏன்னா ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இந்த %dக்கு பதிலாக இந்த வேல்யூ ஆஃப் ஏ, அதாவது நம்ம யூசர் என்ன நம்பர் என்டர் பண்ணாலும் அது இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி யூசர்கிட்ட வந்து நான் இங்கே நம்பர் என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம ஒரு பிரிண்ட் ஆஃப் வந்து போட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ என்டர் வேல்யூ ஓகேவா? ஸோ இப்படி கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம %d அது வந்து கொடுத்துக்கலாம். இல்லைனா அதுதான் நம்ம இங்கே கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அப்போ இது வேண்டாம். ஸோ ஜஸ்ட் என்டர் வேல்யூன்னு மட்டும் கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா \n கொடுத்துக்கலாம். ஸோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் லைன்ல நம்ம நம்பரை வந்து இன்புட்டாக கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டோம். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு யூசர்ட்டேருந்து ஒரு நம்பரை வாங்கி அதை நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேவா? அதுதான் இந்த ஸ்கேன் ஆஃபோட வேலை, இன்புட் வாங்குறது தான். ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம நார்மலாக எக்ஸிக்யூட் பண்ணால் ஆக்சுவலாக ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நான் டெர்மினலில் போய் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் நம்ம ஏற்கனவே பண்ணோம் இல்லையா கம்பைல், அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். ஸோ கம்பைல் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அவுட்புட் எனக்கு வேணும் இல்லையா? ஸோ இப்போ வந்து என்டர் வேல்யூன்னு கேட்குது. ஸோ நான் எந்த வேல்யூ என்ன கொடுத்தாலும் ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு அந்த வேல்யூ வந்து நெக்ஸ்ட்டாக வரும். ஓகேவா? ஸோ அதுதான் என்னோட ப்ரோக்ராம் பண்ண போகுது. ஸோ ஜஸ்ட் நான் வந்து இந்த இடத்துல ஒரு 10ன்னு கொடுக்குறேன்னு வச்சுப்போமே. பார்த்தீங்களா? ஹலோ வேர்ல்டு 10ன்னு வந்துருச்சு. ஸோ இதுதான் சிம்பிளான ப்ரோக்ராம். ஸோ இப்படி தான் இது ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ ரிட்டர்ன் ஜீரோவோட வேலையை பார்த்துருவோமே. ஸோ இங்கே பாருங்க, நம்ம லெக்சர் நோட்ஸில் வந்துட்டோம் அப்படின்னா ரிட்டர்ன் வேல்யூ டு OS ஆஃப்டர் எக்ஸிகியூஷன் சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ கோட் வந்தோம் அப்படின்னா அப்ப இந்த வேல்யூவை நம்ம ஓஎஸ்க்கு ரிட்டர்ன் பண்றோங்கிறது தெரியுது. அது என்ன OS அப்படின்னா நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு OSல தான் இல்லையா? ஸோ நம்ம கம்ப்யூட்டர்ல தான், அதாவது நம்ம பிசியில தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ப்ரோக்ராமை. ஸோ அந்த பிசி ஒரு ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர் இல்லையா? ஸோ ஜென்ரல் பர்பஸ் ஆப்ரேஷன் பண்ணக்கூடியது. இது வந்து ஒரு ப்ராசஸாக தான் அது பண்ணுங்கக்குள்ள இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது நம்மளுடைய OSக்கு சொல்லணும் அப்படின்னா ரிட்டர்ன் ஜீரோவை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போதான் நம்ம பிசிக்கு தெரியும் ஓகே இந்த ப்ரோக்ராம் சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னு